ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியுடைய முந்தைய ஆண்டு தேர்வுகளில் வந்த 3 தனி வட்டி கணக்கை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 3 ஆண்டு வித்தியாசம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் தனி வட்டியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த 3 கணக்கும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒன் டைம் பார்த்தாவே புரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, வாங்க ஒவ்வொரு கேள்வியை பார்க்கலாம். இன்றைய முதல் கேள்வியை பாருங்கள். கேள்வியை வாசிக்கிறேன் பாருங்கள். ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதத்தில் 1 வருடம் 6 மாதங்களுக்கு, நல்லா கவனிங்க, 1 வருடம் 6 மாதங்களுக்கு வட்டிக்கு விட போகிறாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தனி வட்டியை கண்டுபிடிக்கணும். 7500 ரூபாயை வட்டிக்கு விட போகிறாங்க. இப்போ என்கிட்ட காசு இருக்குன்னு வைங்களேன், நான் உங்ககிட்ட கொடுக்க போகிறேன். எவ்வளோ கொடுக்க போகிறேன்? 7500 ரூபாய் கொடுக்க போகிறேன். அதை 1.5 வருஷத்துக்கு நான் கொடுக்க போகிறேன். 1.5 வருஷம் கழித்து நீங்கள் 8% வட்டி போட்டு எனக்கு கொடுக்கணும். இதான் வந்து கணக்கு. இதில் ஒரு பாயிண்ட்டை கவனிங்க. 1 வருஷம் 6 மாதம் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சம்மை நம்ம ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா, நம்ம 1 வருஷத்துக்கு வட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வரக்கூடிய வட்டியை 2ஆல் வகுத்தோம்னா 6 மாத வட்டி கிடைக்குமா? அதாவது 6 மாதம் சேர்ந்தது தானே 1 வருஷம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1 வருஷத்துக்கு வட்டியை கண்டுபிடிக்க போகிறோம். அதை 2ஆல் வகுக்க போகிறோம். அதுலேருந்து நமக்கு 1.5 ஆண்டுகள் கிடச்சிரும். சரிங்களா? பண்ணும்போது உங்களுக்கு புரியும், பார்த்துக்கோங்க. சரி, நமக்கு தேவையான டேட்டாவை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். பிங்கிறது அசல் எவ்வளோங்க? அசல் வந்து 7500 ரூபா வட்டி கொடுக்க போகிறோம். சரி, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னங்க? ரேட்டு வந்து 8%. அடுத்து காலம் என்ன? 1.5 வருடங்களுக்கு நான் வட்டிக்கு விட போகிறேன். ஓகே, இப்போ நமக்கு டேட்டா கிடச்சிருச்சா? தனி வட்டினா ஒன்றும் கிடையாதுங்க, ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான். இந்த கணக்குகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபார்முலாவை படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா, PNR/100 இப்படி சொல்லுவாங்க. இப்படி ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் நமக்கு வட்டி கிடைக்கும். இது வந்து வட்டியை கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா. சரிங்களா? வட்டியை நம்ம கண்டுபிடிக்கணுன்னா இந்த ஃபார்முலாவில் டேட்டாவை அப்ளை பண்ணால் போதும். பி என்னன்னு தெரியணும், என் என்னன்னு தெரியணும், ஆர் என்னன்னு தெரியணும். இந்த 3ல் ஏதாவது 2 டேட்டா கிடைச்சா கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே நமக்கு எத்தனை டேட்டா கிடைக்கிது? 3 டேட்டாவுமே இருக்குது. ஸோ அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். பட் ஒரு விஷயத்தை கவனிங்க, நான் வந்து 1 வருஷத்துக்கு கண்டுபிடிக்க போகிறேன். அப்புறம் அதை வச்சு நான் அரை ஆண்டுகளுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? சரி, பாருங்கள். அசல் எவ்வளோங்க? அசல் வந்து 7500 ரூபாய். காலம் வந்து நான் 1 ஆண்டு மட்டும் தான் எடுத்துக்கிறேன். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து 8%. அவ்வளோதான், பை 100. இந்த சம்மை சால்வ் பண்ணால் நமக்கு வட்டி கிடைக்கும். ஓகே, சால்வ் பண்ணலாங்களா? இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. அவ்வளோதான். என்ன இருக்குது? 75 × 8 இருக்குது. இதை வந்து பெருக்கி போட்டால் நமக்கு வட்டி கிடச்சிரும். 8×5 40, 0வா? மிச்ச நாளா? 8×7 56, 56 4 60ங்களா? அப்போ வட்டி எவ்வளோங்க? வட்டி வந்து நமக்கு 600 ரூபா கிடைக்கிது. அப்போ 600 ரூபா தான் வட்டின்னு போட்டக்கூடாது. சரிங்களா? இங்கே கொஷினில் அப்படியோட கொடுக்கலாம். பட் நல்லா கவனிங்க, 600 ரூபாங்கிறது 1 ஆண்டுக்கான வட்டி. நமக்கு என்ன தேவை? 1.5 வருஷத்துக்கு வட்டி தேவை. 600 ரூபா 1 ஆண்டுக்கு அப்படின்னா இதை 2ஆல் வகுத்தோம்னா 6 மாதத்துக்கு எவ்வளோன்னு கிடைக்குமா? 6 மாதத்துக்கு 300 ரூபா வரும். அப்போ 1 ஆண்டுக்கு 600 ரூபா, 6 மாதத்துக்கு 300 ரூபா. அப்போ வட்டி வந்து 900 ரூபா. ஓகேங்களா? இதுதான் வந்து ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கணக்கை பார்த்து பயப்படக்கூடாது. அதை ஒர்க் அவுட் பண்ண நமக்கு தானாகவே கணக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கணக்கை பார்த்துட்டோம். அடுத்து 2வது கணக்கை பார்க்கலாமா? 2வது கணக்கை பாருங்கள். ஆண்டிற்கு 5% வட்டி வீதத்தில் ஓர் ஆண்டிற்கு 500ஐ தனி வட்டியாக தரும் அசல் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்கள். அதாவது 5% வட்டி வீதத்தில் ஒரு தொகையை வட்டிக்கு கொடுக்க போகிறாங்க. எவ்வளோ தொகைன்னு நம்மகிட்ட சொல்லலை. அதாவது நான் காசை கொடுத்துருக்கேன்ப்பா, 5% வட்டி வீதத்துக்கு கொடுத்துருக்கேன், 1 வருஷத்துக்கு கொடுத்துருக்கேன், எனக்கு வட்டி மட்டும் 500 ரூபா வரப்போகுது. அப்போ அசலை நீ கண்டுபிடி அப்படிங்கிறது தான் இந்த சம்மு. சரிங்களா? சரி, இங்கே நமக்கு தேவையான டேட்டாவை நம்ம எடுத்து எழுதிட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, பாருங்கள். அப்போ அசல் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அசல் எக்ஸ்னு வச்சுக்கலாமா? சரி, அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோங்க? 5%. அடுத்தது காலம் என்ன? காலம் வந்து 1 ஆண்டு. நமக்கு என்ன வட்டி கிடைக்கிது? வட்டி வந்து 500 ரூபா வருது. சரிங்களா?
இதை அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் போதும். ஃபார்முலா என்ன? தனி வட்டி கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான், PNR/100. PNR/100 இந்த ஃபார்முலாவில் டேட்டாவை அப்ளை பண்ணால் நமக்கு வட்டி கிடைக்கும். ஆனால் ஆல்ரெடி நமக்கு வட்டி கிடச்சிருச்சு. ஸோ கிடைச்ச டேட்டாவை நம்ம இதில் அப்ளை பண்ணுவோம். அசல் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். காலம் ஓராண்டு. வட்டி விகிதம் எவ்வளோங்க? வட்டி விகிதம் 5%/100. இந்த ஃபார்முலாவை அடித்து போட்டோம்னா நமக்கு வட்டி 500 ரூபா கிடைக்குது. இதுதானே, இதுதான் கான்செப்ட். சரிங்களா? அப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணுன்னா எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மீதம் இருக்கிறத அந்தாண்ட கொண்டு போகலாமா? அந்தாண்ட கொண்டு போகும்போது கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே போகும். புரியுதுங்களா? அதாவது இங்கே இருக்கிறது அப்படியே கீழே போகும், இங்கே இருக்கிறது மேலே போகும். அப்போ என்ன ஆகும்? 100 மேலே போயிடும், கீழே வந்து 1 × 5 வரும். ஓகேவா? சரி, இந்த சம்மை சுருக்கலாமா? இங்கே 5 இருக்குது, ஓர் 5 5, இங்கே ஓர் 5 5. அப்போ என்ன இருக்குது? அப்போ வந்து 100 × 100 இருக்கா? அப்போ 100 × 100 எவ்வளோங்க? அப்படியே எடுத்து 4 ஜீரோவை போட்டுக்க வேண்டியதான். 4 ஜீரோ போட்டால் 10,000 ரூபா. அப்போ அசல் நமக்கு கிடச்சிருச்சு. அசல் எவ்வளோ இருக்குது? அசல் வந்து 10,000 ரூபா. 10,000 ரூபா தான் வட்டிக்கு விட்டுருக்காங்க, நமக்கு தெரியுது. ஓகேவா? அதாவது சிம்பிள் மெத்தடு தாங்க. ஒரு ஃபார்முலாவில் டேட்டாவை அப்ளை பண்ணால் நம்ம தனி வட்டியை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3வது சம்மு. 3வது சம்மை நான் சால்வ் பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணேன்னா நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு கம்முன்னு போயிடுவீங்க, உங்களுக்கும் ஸ்கில் வளராது. சரிங்களா? ஸோ நான் சொல்கிறேன், இந்த சம்மை நீங்கள் தான் போட்டு ஆன்சரை சொல்லணும். என்ன சம்முன்னு பாருங்கள். ஆண்டு வட்டி வீதம் 2%, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 2%. 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி 300 கிடைக்கும் எனில் அசலை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு அசல் எவ்வளோ அசல்னு அவங்க சொல்லலை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு காசை வந்து வட்டி கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. 2% வட்டி விகிதத்தை கொடுத்துருக்காங்க. வட்டி எவ்வளோ கிடைக்கிது? 300 ரூபா கிடைக்கிது. அப்போ அசல் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டேட்டாவை நானே எடுத்து எழுதிடுறேன், பார்த்துக்கோங்க. அதாவது அசல் எவ்வளோன்னு நமக்கு தெரியல. ஆண்டு வந்து 3 ஆண்டு, வட்டி விகிதம் 2%. நமக்கு எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கு? வட்டி வந்து 300 ரூபா கிடச்சிருக்கு. அப்போ அசல் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, PNR/100 இந்த ஃபார்முலாவில் டேட்டாவை அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வட்டி கிடைக்கும். இங்கே வட்டி கிடச்சிருச்சு. ஸோ நம்ம டேட்டாவை எடுத்து அப்ளை பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு விடையை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. கணக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதாவது பிடிக்கவும் பிடிக்காது, இன்ட்ரெஸ்ட்டும் வராது. அப்படியே இருந்தால் எக்ஸாமில் பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நமக்கு வரல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காமல் நாம்ளும் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். எப்படி இந்த சம்மை போடுறது, எப்படி கணக்கில் வந்து நல்லா குயிக்காக வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த சம்மை சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. பொது தமிழுக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்ருக்கோம். 40க்கும் மேற்பட்ட வீடியோவை போட்டுட்டோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. சரிங்களா? 40 வீடியோக்கு மேலே போட்டுட்டோம். நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. டெய்லியும் காலையில் 5 மணிக்கு டெய்லியுமே வீடியோ போட்டுட்ருக்கோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 50 கேள்வி வந்துக்கிட்டு இருக்குது, நாளைக்கும் வரும். ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.